ஹாய் ஹலோ வணக்கம். எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, எவோகன் எடுக்கிறதுக்கு 100% உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்ன நீங்கள் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணாத கேரக்டர் ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைமண்டு ஓரளவு, அதாவது நீங்கள் டாப் அப் பண்ண உடனே ஸ்பின் பண்ணுற மாதிரி நீங்கள் டாப் அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது 2வது. 3வது விஷயம் என்னென்னா, நீங்கள் 20 டைமண்டாக ஸ்பின் பண்ண போகிறீங்க. அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு மனநிலையும் இருக்க வேண்டும். அதாவது இது கிடச்சாலும் ஓகே, எந்த கன்று கிடச்சாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு டாட்டில் இருங்க. அப்போ தான் இந்த ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 20 ஸ்பின் பண்ணிகிட்ருக்கோம். அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த கன்று நமக்கு கிடைக்கும் போது நம்ம பசங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணோம். அதோட லைவ் ப்ரூஃபும் காட்டுறோம். அதுக்கப்புறம் அதோட டைமண்டையும் பார்த்துக்கோங்க, டைமையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, கிளியர் சார்ட் பண்ணிவிட்டு வாங்கடா அப்படின்னு நான் சொல்லும்போது டக்குன்னு வெளியில் போயிட்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து 2-3 ஸ்பின்னை பண்ணிட்டாங்க. அதில் உளுந்துருச்சு லக்கில். அதனால தான் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இந்த வீடியோவில், வேறு ஒன்றும் இல்லை. எந்த ஒரு பொய்யும் கிடையாது இந்த வீடியோவில். ஓகேங்களா? 100% ஒர்க் ஆகும். அதுவும் 100ல் ஒரு 90 பேருக்கு ஒர்க் ஆகும்னு நான் கன்ஃபார்ம் சொல்லிப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கரீனா சர்வரை கொஞ்சம் குழப்பணும். அவ்வளோதான் விஷயம். இப்போ நாங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குழப்பணும்னா, 20 டைமண்டாக ஸ்பின் பண்ணோம். இடையில வேறு ஆள் கொடுத்து ஸ்பின் பண்ணோம். ரொம்ப குழப்புற மாதிரி ஒரு டாட்டில் தான் எங்களுக்கே குழம்பிருச்சு. வருமா வராதுன்னு ஒரு எண்ணத்தில் இருந்தோம். கண்டிப்பாக விழுந்துருச்சு. ஆனால் குழப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, இன்னும் 7 தான் நம்ம ஸ்பின் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 20 டைமண்டை ரொம்ப நாங்கள் பொறுமையாக ஸ்பின் பண்ணோம். அதுவும் டாப் அப் பண்ணோம், உடனே ஸ்பின் பண்ணோம். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இடையில இன்னும் நாங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கும்போது, அதாவது இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அந்த டைம்லேயும் இந்த ஃப்ரீ ஸ்பின்லாம் பண்ணும்போது சில பேருக்கு விழுந்துருக்கும். அதாவது அந்த ட்ரிக்கையும் நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த கன்னே கிடச்சிச்சின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க அப்படியே கண்டினியூவாக பார்த்துடலாம் எப்படி நம்ம கிடைக்குது அப்படிங்கிறத. 11 ஸ்பின் பண்ணியாச்சு. அப்படியே 20 தான் பண்ணேன். 200 நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது இடையில சில பேருக்கு தான் லக்கில் கிடைக்கிது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 தான் பண்ணும்போது ஏதோ ஒரு புண்ணியத்தில் பாவம் பாட்டு கொடுத்துட்றான். இதில் வந்து நாங்கள் வந்து 600 டைமில் எடுத்தாச்சு. ஒரு சூப்பர் கன்று எடுத்திருக்கோம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், 13 ஸ்பின் வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தோங்க 6:16 ஆகுது. ஓகே ரைட். இப்போ ஸ்பின் பண்ணலாம் வாங்க. என்ன கிடைக்குது வாட். ஓகே, பான்ஃபயர் கொடுத்துருக்கான். இதெல்லாம் நான் 300 கோல்டு காயின் கொடுத்து வாங்கிடுவேன். 20 டைமண்டு நாமத்தை போடுறாங்க. சரி ரைட். இப்போ எங்களுக்கு வந்து என்ன ஆசைன்னா, தாம்சன் MP40 அப்படிங்கிறதா. இப்போ பாருங்கள், கிளியர் ஷாட் கொடுத்துட்டு நாங்கள் மறுபடியும் ஸ்பின் பண்ண போகிறோம். நாங்கள் இடையில 2-3 தடவை கிளியர் ஷாட் கொடுத்துட்டோம். அது ஏன் கொடுக்குறோம் எங்களுக்கு தெரியல. நிறைய யூடியூபர்ஸ்லாம் சொன்னாங்க, அதாவது கிளியர் ஷாட் கொடுங்க, நீங்கள் யூஸ் பண்ணாத கேரக்டர் வைங்க, நிறைய டிப்ஸ்லாம் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் முடிஞ்ச அளவு குழப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா கண்ணாமுன்னா எதுக்குள்ளே போக முடியுமோ அதெல்லாம் போனேன். இங்கே நீங்களே பாருங்கள், ப்ரொஃபைலுக்குள்ளே போய் அவனை தொடுறது. இது வந்து என்னோடய ஐடியில் என்னோடய ஃப்ரெண்டோட ஐடி தான். பாருங்கள், எங்களுக்கு சொல்ல முடியலை. அதாவது அந்த கன்று கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் சரியான ஹாப்பி ஆகிட்டோம். அதாவது அவனுக்கு எடுத்து கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அந்த மாதிரி ஒரு டாட் தான். சரி ஓகே, ஏன்டா இப்போ ஸ்பின் பண்ணாமல் வெயிட் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது முன்னாடியே சொல்லியிருப்பேன், இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை நம்மளுடைய ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி அதுவும் அவங்கள வச்சுக்கிட்டே நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். அது ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில், நிறைய பேருக்கு ஃப்ரீ ஸ்பின் பண்ணும்போது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கும்போது பண்ணும்போது ஈஸியாக கிடச்சிருது. ஸோ அது ஒரு விஷயமாக நாங்கள் இதில் கொண்டு வந்திருக்கோம். வாங்க அதையும் ட்ரை பண்ணிடலாம். ஓகே, இப்போ MS லவர்னு வந்துச்சா, இதுதான் நம்மளுடைய ஐடி. ஓகே, இப்போ பாருங்கள் வந்துருவாப்பில். ஓகே ரைட், இதுதான் நான் வந்து உள்ளார வரேன். அதாவது நாங்கள் எல்லாம் ரோட்டில் நின்று ஸ்பின் பண்ணிகிட்ருக்கோம். சரி ரைட். உடனே நான் வந்ததுக்கப்புறம் உள்ளார ஸ்பின் பண்ண போயாச்சு. கோல்டு ராயலில் போய் ஒரு தட்டு, அதாவது டைமண்ட் ராயல், எதில் தட்ட தோணுதோ அதெல்லாம் தட்டிடுங்க. ஓகே ரைட். இப்போ வந்து வாங்க ஸ்பின் பண்ணலாம். மேகுக்கு ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் நான் தான் பண்ணேன், எல்லாமே நான் தான் பண்ணேன். இடையில அந்த ஐடிக்கு சொந்தக்காரனையும் இடையில பண்ண சொன்னேன். அவன் MP40 பண்ணும்போது அவன் கைக்கு விழுந்துருச்சு. அவன் உடனே என்ன பார்க்குறான், என்னடா எனக்கு ராசியாக இருக்குன்னு. சரி ரைட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கன்று உழுவுமா, 15 ஸ்பின்னு தான் இருக்குது. ஒன்றா நம்ம ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். இடையில நிறைய ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம் நண்பா. லைவ் ப்ரூஃபு தான் உங்களுக்கு. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். அதாவது 20 ஸ்பின்னில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ஓகே ரைட். பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. மேப்பெல்லாம் கொடுக்குறானோ, இதிலே ஒரு 3 தடவை மேப் விழுந்துன்னு நினைக்கிறேன். ஐ திங்க்
சரி மறுபடியும் கோல்ட் ராயல். இது என்னோடய கொழுப்பு தான். அதாவது முன்னாடிலாம் ஸ்பின் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுவேன். அது மாதிரி தான் அவன் ஐடியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ரைட். வாங்க வாங்க என்ன எடுக்கலாம். இப்போ உண்மையாக இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். நான் வந்து இவன் மைக்கை ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இவன் மைக்கெலாம் ஆன் பண்ணவே முடியாத, பேன் பண்ணி வச்சுருக்கானோ மைக்கை. உடனே ஹேண்டெல்லாம் போய் பார்த்தா அவன் சொல்கிறான் மைனஸாக ஆகிட்டு மாப்பிள்ள அப்படி இப்படிங்கிறான். சரி ரைட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து என்னுடைய மைக், அதாவது இன்னொரு ஐடி வந்தானே அவனோட மைக்கை ஆன் பண்ண சொன்னேன், அவன் ஆன் பண்ணிட்டான். ஓகேங்களா. இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாகும். அதாவது கொஞ்சம் டவர் ப்ராப்ளம். நாங்கள் வந்து நடு ரோட்டில் நின்றோம் டவர் கிடைக்காம, அது ஒரு விஷயம். சரி ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா மணியை பாருங்கள் 6:16. எங்களுக்கு எந்த டைமில் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 4 நிமிஷத்தில் அந்த கன் நாங்கள் கையில் எடுத்துருவோம். அதுக்கு இடையில என்னென்ன பண்ணுறங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கன்று ஈஸியாக கிடைக்கும். ஓகே ரைட். இப்போ பாருங்கள் மணியெல்லாம் பாருங்கள், நான் அடிக்கடி செக் பண்ணுறேன். அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கான் அவனோட. ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்வொர்க்கு ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஏன்னா லைவ் ப்ரூஃபாக காட்டுறேன். ஆனால் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் அந்த ஒரு வீடியோவில். என்ன ஆச்சுன்னா கன் எடுக்கும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்க முடியலை. எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் லைவ் ப்ரூஃபாக போடுறேன், கத்துன வீடியோ எல்லாமே இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி ரைட்டு வாங்க ஸ்பின் பண்ண போயாச்சு மறுபடியும். 19 வந்துருச்சு. மேப்பு தான் ரைட்டு, மேப்பு தான் கொடுப்பானோ, ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட் ரைட் மறுபடியும் மேப்பு. இதுதான் இது இந்த ஸ்பின்லாம் நான் தான் பண்ணேன் கண்டிப்பாக. ஒரு 3 மேப்பு வரிசையாக அது மாதிரி கொடுத்தானோ, எனக்கு மண்டை காண்டாயிட்டு. என்னன்னா 60 டைமண்டுக்கு மேப்பாடா 3 மேப்பாடா அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ எங்களுடைய ஆசை வந்து என்னென்னா MB40 தாம்சன், அது அந்த 2ல் அவனுக்கு ஆசை. ஓகே ரைட்டா, அது கிடைக்கணும் தான். ஆனால் ஷார்ட் ரேஞ்சு கன்று கிடைக்கணும்னு. ஓகே ரைட், அதான் எடுக்கலாம்னு ஆசை. என்ன விழுந்துச்சுங்கிறத நீங்களும் பாருங்கள். கண்ணாமலாம் தட்டணும். அதாவது 20 ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும் தான், வீடியோ லென்த்தாக தான் ஆகும். ஆனால் நீங்களும் பாருங்கள், முடிஞ்சளவு குழப்புங்க. நான் பார்த்தீங்கன்னா எமௌண்ட்லாம் போடுறேன் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் நான் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கன் எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஓகே ரைட். இப்போ மறுபடியும் ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கலாம். நெட்வொர்க்கும் ரொம்ப ஸ்லோவாகிடுங்க. என்னோடய ஹாஸ்பிட்டலில் தான் அவனுக்கு எடுத்து கொடுத்தோம், அது ஒரு விஷயம். சரி ரைட், வாங்க 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 ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு கரீனா அந்த சர்வரை நீங்கள் வந்து உங்களோட ஐடி சர்வரை முடிஞ்ச அளவு குழப்புங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 25 ஸ்பின் வந்துடுமா, வரப்போகுது. வாங்க வாங்க வா தலைவா. பாருங்கள் MB40 தான் எனக்கு ஆசை. நான் வந்து என்னோடய ஐடியில் தாம்சன் மட்டும்தான் எவோகன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைமாக டாப்அப் பண்ணி எடுத்தேன். நீங்களும் அதை மாதிரி டாப்அப் பண்ணிலாம் எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ஆப் சொல்கிறேன். வின்சோகோல் ஆப்பு கிடையாது நண்பா. உண்மையாக அந்த ஆப்பு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்னொன்று ஸ்டாண்டுன்னு ஒரு ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி லாகிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கான வீடியோவும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஓகே ரைட். இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிடுவோம். அதாவது இந்த வீடியோவை நான் கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கன் எடுத்ததுக்கப்புறம் அந்த டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா, கையில் பிடிக்க முடியாது. வாய்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் கன்று எடுத்தாச்சு. அந்த டைமிங்கும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைவ் ப்ரூஃபாக நாங்கள் பேசினதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதாவது மேலே வந்து பாருங்கள், ஒரு நிமிஷம் டிஃப்ரெண்ட் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் டிஃப்ரெண்ட்டு. வீடியோ இடையில மறந்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நான் தான் என் கையால் ஆஃப் பண்ணேன், மிஸ் ஆகிட்டு டக்குன்னு. சரி ஓகே கைஸ், இந்த ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது போட்டு கண்ணாமலாம் குழப்புங்க. மறுபடியும் என்னென்ன பண்ண நான் சொல்லிடுறேன். கேரக்டரை யூஸ் பண்ணாத கேரக்டர் வைங்க. அதுக்கப்புறம் டாப்அப் பண்ண உடனே நீங்கள் ஸ்பின் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் 20 டைமண்டாக ஸ்பின் பண்ணுங்கள். இடையில கிடைக்கலன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு மைக்கை ஆன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக குழப்பி விடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.